இலங்கையின் புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்க நாளை பதவியேற்க இருக்கிறார். இது பற்றி கொழும்பில் உள்ள புதிய தலைமுறையின் நிர்வாக ஆசிரியர் சண்முக சுந்தரத்துடன் பேசலாம். வணக்கம் சண்முக சுந்தரம். ரணில் விக்ரமசிங்க எப்போது பதவியேற்கிறார்? ஏற்கனவே அவருடைய ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அமைப்பதற்கு 7 இடங்கள் குறைவாக இருந்தது. அந்த இடங்களை நிரப்புவதற்கான வழிகள் ஏற்பட்டு விட்டதா? இப்போது அந்த கட்சியினுடைய எம்பிக்கள் கூட்டம்லாம் நடக்கிறது. விக்ரம், நாளை பதவியேற்பு விழா நடைபெறுவது தற்போது உறுதியாக இருக்கிறது. ஜனாதிபதி தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களின் இல்லத்தின் எதிரே தான் நின்று கொண்டிருக்கிறோம். தற்போது உள்ளே வந்து ஸ்ரீலங்கா ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு கூட்டத்தின் தலைவர்கள் எல்லாம் பங்கேற்கின்ற கூட்டத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்திலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திலே பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கின்றன. தேசிய அரசாங்கத்தில் பங்கேற்கலாமா இல்லையா என்பது குறித்து எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா மக்கள் ஐக்கிய கூட்டமைப்பு தற்போது ஆலோசனை நடத்திக் கொண்டிருக்கிறது. இந்நிலையிலே நாளை காலை ரணில் விக்ரமசிங்கே 4வது முறையாக பிரதமராக பதவியேற்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஜனாதிபதி மாளிகையிலிருந்து தகவல் தற்போதுதான் வெளியாகியுள்ளது. ஆனால் அமைச்சர்கள் அடுத்த நாள் தான் பங்கேற்பார்கள் என்றும், நாளை ஜனாதிபதி மட்டும், நாளை பிரதமர் மட்டும் பதவியேற்பார் என்றும் தகவல் வெளியாகி இருக்கின்றன. இது அன்று தேர்தல் முடிவுகள் வெளிவந்த தினம் அன்றே பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அடுத்த நாள் என தற்போது வெள்ளிக்கிழமை என்று முடிவாகி இருக்கிறது. இதற்கு காரணம் பெரும்பான்மையான எம்பிக்களுடன் பதவியேற்க வேண்டும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே விருப்பப்பட்டார். ஆனால் தற்போதைக்கு 107 இடங்கள் தான் இருக்கு. இன்னும் 106 இடங்கள், 7 இடங்கள் தேவைப்படுகின்றன. ஆனால் 7 இடங்களுக்கு இன்னும் அந்த மற்ற கட்சியிலிருந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே அதற்காக காத்திருந்தாங்க. ஆனால் தற்போது எனவேதான் முதலில் பிரதமர் மட்டும் நாளை பதவியேற்கிறார். அதற்கு பிறகு அந்த பெரும்பான்மை பலத்தை பெற்று அதற்கு பிறகு மற்ற அமைச்சர்கள் எல்லாம் அடுத்த நாள் சனிக்கிழமை பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே தற்போதைக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல், நாளை காலை பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்கிறார். சண்முக சுந்தரம், இப்ப ராஜபக்சேனுடைய கட்சி கூட ரணில் அரசுல பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறதா? அதான் ஏற்கனவே நான் கூறியது போல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் ஜனாதிபதியாக இருக்கும் மைத்ரிபால சிறிசேன அவர்களின் இல்லத்தில் தான் தற்போது இருக்கிறோம். இங்கு தற்போது அவர்களுடைய கூட்டமைப்பு, அவர்கள் கூட்டணியான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தலைவர்கள் உள்ளே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்தில் பங்கேற்கலாமா பங்கேற்க கூடாதா என்று. ராஜபக்சே ஆனால் இங்கே வரவில்லை. ஏன்னா ராஜபக்சே பொறுத்தவரைக்கும் அவர் சாதாரண ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் அதிபர். கட்சியின் தலைவராக இருப்பவர் தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கும் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தான். எனவே அவர்கள் தலைமையில் தான் தற்போது கூட்டம் நடைபெறுகிறது. ராஜபக்சே இந்த இடத்தில் வரவில்லை. முக்கிய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், மூத்த தலைவர்கள். தற்போது தேசிய அரசாங்கத்தில் ரணில் அமைக்கப் போகின்ற தேசிய அரசாங்கம் அமைக்கப் போகிறேன் கூறி வருகிறார். எனவே அதில் பங்கேற்கலாமா பங்கேற்க கூடாதா, பங்கேற்றால் எந்தெந்த அமைச்சு பதவிகளை பெற வேண்டும், பங்கேற்காமல் இருந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நாடாளுமன்றத்தில் போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, ஒருவேளை இங்கிருந்து பலர் அங்கு கட்சி தாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே அனைத்து வகையான ஆலோசனைகளும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனையின் முடிவில் பிரதமராக பதவியேற்கும் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் அவரது ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னணி தலைவர் அனைவரும் ஜனாதிபதியை சந்தித்து நாளை ஆட்சி அமைக்க தங்களை அழைக்குமாறு கோரிக்கை கடிதம் அளிக்க இருக்கின்றனர். அந்த நிகழ்வும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. அதற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தற்போதைக்கு தேசிய அரசியல் எதிர்க்கட்சியாக இருக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பங்கேற்குமா இல்லையா என்பது தற்போதைக்கு தெளிவாக தெரியவில்லை. என்றால் ஒரு சில தலைவர்கள் பங்கேற்க வேண்டும் என கூறுகிறார்கள், ஒரு சில தலைவர்கள் பங்கேற்க கூடாது என கூறுகிறார்கள். எனவே ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் காணப்படுகிறது. இருப்பினும் இன்று மாலை அதற்கான தெளிவான நிலை ஏற்படும் என்று எதிர்பார்க்கலாம். சண்முக சுந்தரம், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நிலை என்ன? ஒருவேளை அவங்க இந்த ஆட்சிக்கு ஆதரவு அளித்தால் அவர்களும் அரசில் பங்கு கேட்பார்களா? அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரை மிக தெளிவாக ஏற்கனவே கூறிவிட்டார்கள், நாங்கள் அமைச்சர் பதவிகளை கேட்க மாட்டோம் என கூறிவிட்டார்கள். ஆனால் தேசிய அரசாங்கம் அமைத்தால் அதில் பங்கேற்கவும் வாய்ப்பு இல்லை என்பதும் ஏற்கனவே நமக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்த தமிழரசு கட்சியின் தலைவராக மாவை சேனாதி ராஜா மிக தெளிவாக கூறியிருக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கிய தலைவர்கள் அவரும் ஒருவர். எனவே அவர் தெரிவித்த கருத்து என்னவென்றால் தேசிய அரசில் பங்கேற்க மாட்டோம் என கூறியிருந்தார். ஆனால் தேசிய அரசு அமைக்கப்பட்டால் வளர்ச்சி கவுன்சில் என்று அமைக்கப்படும். அந்த வளர்ச்சி கவுன்சில் வேண்டுமென்றால் பங்கேற்பது குறித்து நாங்கள் ஆலோசித்து முடிவு செய்யும் என்று கூறியிருந்தார். ஆனால் தற்போதைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேசிய அரசில் பங்கேற்பது என்று இயலாத காரியம் என்றுதான் தெரிகிறது. என்றால் அவர்கள் மிக தெளிவாக கூறிவிட்டார்கள். இருப்பினும் ஒருவேளை தேசிய அரசாங்கம் அமைக்கப்பட்டு அதில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் அதன் கூட்டணியான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் உள்ள தலைவர்கள் பங்கேற்ற அமைச்சர்களாக பதவியேற்றால் எதிர்க்கட்சி தலைவராக வரக்கூடிய வாய்ப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு மிக எளிதாக கிடைக்கும். என்னால் 3வது பெரிய கட்சி அவர்கள் தான். 16 எம்பிக்கள் இருக்கிறார்கள். எனவே எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மூத்த தலைவரும் தலைவருமான சம்பந்தம் அவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு
பிறகு எதிர்க்கட்சி வாய்ப்பு கிடைத்தால் எதிர்க்கட்சி தலைவராக கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவராக தமிழர் ஒரு இடம்பெறுவது என்ற ஒரு அரிய நிகழ்வாகவே இருக்கும். அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு தேசிய அரசில் பங்கேற்கிறதா இல்லையா என்பதை பொறுத்தே முடிவாகும். விக்ரம். நன்றி சண்முக சுந்தரம். இலங்கை பிரதமராக ரணில் விக்ரமசிங்க நாளை பதவியேற்க இருப்பது உறுதியாக இருக்கிறது. அதே போல 30 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் இரா சம்பந்தன் எதிர்க்கட்சி தலைவராகும் வாய்ப்பும் பிரகாசமாகவே தெரிவதாக சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி சண்முக சுந்தரம்.